வணக்கம் நேயர்களே. நடு வீதியில் மக்கள் மத்தியில் கத்தி எடுத்து சுத்தி விளையாடிய நபர் மக்களை பயப்படுத்துகின்ற நடவடிக்கையில் ஈடுபட்டார் என்பதாக அங்கிருந்து சிசிடிவி காட்சிகளினூடாக போலீசார் கண்காணித்து அந்த நபரை மடக்கி பிடித்துள்ளார்கள். அந்த நபர் என்ன செய்தார் என்று சொன்னால், அப்படியே ரோட்டில் நின்று கத்தியை சுற்றி சுற்றி காட்டியிருக்கிறார் மக்களை பயமுறுத்துகின்ற வகையில். அவரை கைது செய்ய வந்த இடத்துல அதில் இன்னொரு விஷயம் இருக்குன்னு சொன்னால், ஒரு கார் ஒன்று கட்டுப்படுத்த முடியாத வேகத்தில் பயங்கர ஸ்பீடாக வந்து ஒன்று இருக்குது. அந்த காரை வந்து நிறுத்த சொல்லி இவர் கட்டாயப்படுத்தியிருக்கிறார். கட்டாயப்படுத்தணும்னு அந்த காரை வந்து நிறுத்தணுன்னா 2 பேருக்கும் வாக்குவாதம் நடந்திருக்கு. இப்போ காரில் இருந்து இறங்கினவரும் அவரும் கத்தி எடுத்து வச்சிருக்காரு. அவரும் கத்தி எடுத்து இவரை குத்த முயன்றிருக்கிறாரு. அப்போ இதுவும் வந்து ஒரு பெரிய ஒரு கேஸாக பதியப்பட்டிருக்கு. இப்போ காரை மறைச்சோடனே காரில் இறங்கி வந்தவரும் சண்டையிட்டு டக்குன்னு கத்தி எடுத்து குத்த வலிக்கிட்ட உடனே அதுவும் வந்து வீடியோவில் வந்து பதிவாயிடுச்சு. இது வந்து பதிவான உடனே போலீஸார் வந்து காட்சிகளின் அடிப்படையில் ஓடி வந்து ஒரு ஆளை பிடிச்சாச்சு. ஒரு ஆளை பிடிச்சா இப்போ காருக்குள்ளே இருந்த மற்ற ஆள் யார் அந்த விஷயமும் பார்க்க வேணும். இப்போ வீதியில் நின்றவர் வந்து அடையாளப்படுத்தப்படுதல் இவர் வந்து இந்தியாவை சேர்ந்தவர்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். இவர்கள் எல்லாரும் வந்து பிரச்சனைப்பட்டதுங்கன்னு சொன்னால், கனடாவில் ஸ்காப்ரோவில் வந்து கெனடி வீதியில் வந்து இந்த சண்டை நடந்திருக்குது. 5:45 நடந்திருக்கு நேற்று முன்தினம். அவ்வளவு பிரபலமான வீதியில் மக்கள் கூட்டத்தின் மத்தியில் கத்தி எடுத்து சுற்றி விளையாடக்கூடிய இந்த கும்பல் இது திட்டமிட்ட வேலையா அல்லது இவர்களுக்கு இதே வேலையா என்ற மாதிரி விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. குறிப்பாக 20 முதல் 30 வயதுக்குட்பட்டவர்களாக இவர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய பெற்றோர்கள், பாதுகாவலர் அல்லது தனியாக இருப்பார்களா இவர்கள் தொடர்பான விவரங்களை தந்துதவுமாறு போலீசார் இவருடைய புகைப்படங்களை, இந்த நபர்களுடைய புகைப்படங்களை எல்லாம் ரோட்டில் போட்டு அதில் பிடிச்சவங்க தவிர பிடிக்காத 1-2 பேர் புகைப்படம் எல்லாம் பிரசுரித்து ரோட்டிலாம் எல்லா மக்களுக்கும் பார்க்கக்கூடிய மாதிரி இவர்களை கண்டால் அடையாளம் காட்டுமாறு போலீசார் கோரியிருப்பதையும் அந்த செய்திகளூடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. கனடாவில் வந்து அதிகமாக இந்த பிரச்சனை இப்போ நாளுக்கு நாள் மோசமாகி கொண்டிருக்கிறது. அதிகமாக இந்தியா, இலங்கையை சேர்ந்தவர்கள் இப்பொழுது கனடாவில் குடியேறி கொண்டிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. கனடாவில் இந்த விசிட் விசா மற்றும் இதர செயற்பாடுகள் மூலமாக போகின்றவர்கள் அங்கே வேலை இல்லை, தங்குறதுக்கு இடம் இல்லை, தேவையில்லாமல் வந்துட்டோமோ என்று புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இவ்வாறான பிரச்சனைகளும் ஆங்காங்கே முளைக்கத்தான் செய்கிறது. எனவே இதன் மூலமாக எங்களுடைய இளைஞர்கள் தவறான முடிவுகளுக்கு வந்து விடுவார்களோ, தவறான நடவடிக்கைகளை கையில் தூக்கி விடுவார்களோ என்றெல்லாம் எண்ண தோன்றுகிறது. அதனோட அடிப்படையாக பல சம்பவங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். கத்தி குத்து பிரச்சனைகள், அடிப்பாட்டு பிரச்சனைகள், துரத்தி அடித்தல் என்ற விஷயங்கள்லாம் நாங்கள் செய்திகளூடாக உங்களுக்கு அடிக்கடி தந்து கொண்டிருக்கிறோம். எனவே மிக கவனமாக இருங்கள் உறவுகளே. இங்கிருந்து உழைக்க முடியாது, பொருளாதாரம் எங்களுக்கு சரியான கஷ்டமாக இருக்குது, பொருட்களோட விலைகள் எல்லாம் கூடவா இருக்குது, கஷ்டப்படுறோம். எனவே இருக்கிற அரசாங்க வேலையோ நல்ல வேலையோ விட்டுட்டு நாங்கள் கனடா போனால் தான் நல்லா வரலாம் என்று போய் அங்கே இருக்க இடம் இல்லாமல், செய்ய வேலை இல்லாமல் இப்படியான வன்முறை சம்பவங்களில் ஈடுபடுற எங்களோட சொந்தங்களை நினைக்கக்குள்ள ரொம்ப கவலையாக இருக்குது. என்ன மாதிரி கௌரவமாக இங்கே வேலை செய்து அந்த வேலையை விட்டு, குடும்பத்தை விட்டு, சொத்தை விற்று, நகையை விற்று, காணியை விற்று பணத்தை அங்கே கொண்டு போய் இவ்வாறான சம்பவங்களை நீங்கள் ஈடுபடக்குள்ள மனம் எவ்வளவு வேதனையாக இருக்கும். சிந்தித்து பாருங்கள். அக்கறை மாட்டுக்கு இக்கரை பச்சை என்பது போல என்ன மாதிரி இங்கே உழைக்கலாம் இல்லையா? இலங்கையில் உழைக்கலாம், ஆனால் அங்கே போனால் தான் நாங்கள் உழைப்போம் என்று இங்கு உழைச்சி கஷ்டப்பட்டு உழைச்சது எல்லாத்தையும் வித்துட்டு அங்கே போய் இவ்வாறான சம்பவங்கள் ஈடுபடுறது உண்மையில் மனவருத்தத்துக்குரிய விஷயம். இது இலங்கையை சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்களா இல்லையானது விசாரணைகளை தொடர்ந்து வரும். இந்தியாவை சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். எனவே கனடாவில் இப்பொழுது பல பிரதான வீதிகளில் போலீசார் நடமாட்டம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறான வன்முறைகளை தடுப்பதற்காகவும் இந்த வன்முறைகளில் ஈடுபடுகின்ற கும்பல்களை பிடிப்பதற்காகவும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஸ்காப்ரோவில் வந்து இது இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக பிரதான கெனடி சாலையில் வந்து இடம்பெற்றிருக்கிறது இந்த சம்பவம். மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளே. வணக்கம்.